தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் சென்னையில் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் போஸ்டிங்க்கு வந்து கடந்த அக்டோபர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். ஸோ தூய்மை பணியாளர் போஸ்டிங்க்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வரி மேல்முறையீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போஸ்ட் மூலிமா வந்து வந்திருக்கும். அதாவது தபால் மூலிமா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் வாசித்தல் மற்றும் திறன் தேர்வு வந்து நடைபெறும். உங்களுடைய ரீடிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் மாநகர உரிமையியல் நீதிமன்ற கட்டிடம் 2ஆம் தளம் உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை 600104 அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து நீங்கள் ரீச் ஆகணும். எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 22/2/2025 காலை 8:30க்கெல்லாம் வந்து ரீச் ஆகணும். முன்கூட்டியே நீங்கள் போக தயாராகிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 8:30னா 8 மணிக்கெலாம் நீங்கள் கேம்பஸ்குள்ளே வந்து என்ட்ரி ஆகணும். வரும்போது உங்களுடைய போஸ்ட் மூலிமா அந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டருமே கையில் கூட எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். சென்னையில் வந்து நடைபெறக்கூடிய இந்த தூய்மை பணியாளர் போஸ்டிங்கான முதல்நிலை நேர்காணல் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த நேர்காணல் வந்தவங்களுடைய நேம் லிஸ்ட், விண்ணப்பதாரருடைய பட்டியல், உங்களுடைய விண்ணப்ப எண், பெயர், உங்களுடைய பேர் இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுதா, உங்களுடைய பிறந்த தேதி, அப்புறம் வந்து சென்னை, உங்களுடைய சொந்த மாவட்டம், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேம் லிஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் விண்ணப்ப பட்டியல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் கூட எடுத்துகிட்டு போனோன்னா உங்களுடைய ஒரிஜினல் டிசி, அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா குடும்ப அட்டை, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண கார்டு, அப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட் அப்படி இருக்குன்னா அதையுமே கூட எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கூட எடுத்துகிட்டு போங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கால் லெட்டரையும் வந்து கூட எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. வேறு எதாவது நீங்கள் வந்து ப்ரியாரிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விடோ கேட்டகரி இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து டிசபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போங்க. போகும்போது ஃபோட்டோஸும் கூட எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் 2 செட்டு ஜெராக்ஸுமே ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸுமே கூட வந்து ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வாசித்தல் திறன் ஒரு புக்கை கொடுத்துட்டு அதை வந்து உங்களை ரீட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நியூஸ் பேப்பர் கொடுத்து கூட உங்களை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கில் டெஸ்ட், தூய்மை பணியாளருக்கான ஸ்கில் டெஸ்ட்டுமே அந்த இடத்துல வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுங்க யாராவது இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட்டு, டேட் ஆஃப் பர்த்து, ப்ளஸ் உங்களுடைய தற்போதைய மாவட்டம் இதில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து இது பார்த்தினா பரிசீலனை செய்யப்பட்ட விண்ணப்பதாரருக்கான பட்டியலும் கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பில் பதிவு பண்ணியிருப்பீங்களா அவங்களுடைய நம்பரு, அப்புறம் உங்களுடைய நேமு ப்ளஸ் பிறந்த தேதி, நாள், அப்புறம் உங்களுடைய டேட் இதில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சென்னை, மதுரை மற்றும் கோவையில் நடைபெறும் முதல்நிலை நேர்காணல் அதிக மதிப்பெண் பெறும் முதல் 25 விண்ணப்பதாரர்கள் இறுதி நேர்காணல் சென்னையில் உள்ள தமிழ்நாடு விற்பனையில் வந்து கூப்பிடுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நேர்காணல். ஓகேங்களா? இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நேர்காணல். இந்த லெட்டர் வந்தோடனே யாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் பண்ணதுக்கான முதல்நிலை இன்டர்வியூ வந்து கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரருடைய நேம் லிஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது பிழையோ அடித்தல் திருத்தலோ ஏதாவது எழுதாமல் விடுபட்டிருப்பீங்க. ஸோ ஏதாவது அட்டாச் பண்ணாமல் முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணாமல் இருப்பீங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு பேக் சைடு நீங்கள் அந்த ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மிஸ்டேக்ஸாக இருக்கவங்களில் வந்து நேம் லிஸ்ட், இது வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேமே ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய தற்போதைய மாவட்டம் வந்து இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? போகும்போது பயணப்படியோ எந்த ஒரு செலவுமோ பணம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய உணவு மற்றும் பயணப்படி எல்லாமே உங்களுக்கு சொந்த செலவில் தான் நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சிபாரிசுமே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ யாரையும் நம்பி பணம் கட்டி ஏமாறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நேர்மையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? யாராவது வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வரி மேல்முறையீட்டு போஸ்டிங்க்கு தூய்மை பணியாளர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.